யார் யாரு? நானும் தினம் கோயிலுக்கு வந்து உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்க பாரம் என்னன்னு உனக்கு தெரியும். இருந்து ஒரு நாள் கூட வாய் திறந்து பேச மாட்டேங்கிற. நீ கூட பேசலன்ற சோர்ந்து பெற மாட்டேன். தினம் வருவேன், உன்னையே சுத்தி வருவேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ பேசுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ மிஸ்டர் முருகா, இன்னைக்கே ஒரு நாள் பேசுவேன் நினைச்சேன். இன்னைக்கே பேசிட்டேன். உன் கருணையே கருணை. நன்றி முருகா, நன்றி. முருகர் பேசல, நான் தான் பேசினேன். முருகா, நீ பேசலையா? போய் உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னொரு வரைக்கும் நான் சாமி கிட்ட பேசுனதை நீங்க கேட்கலையா? நீங்க சாமி கிட்ட பேசல, என்கிட்ட தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரி. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ள விடுறீங்க? அம்மா, இங்க நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் தான் வேண்டுதல சாமி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு. சில பேர் மனசுக்குள்ளே சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சத்தம் போட்டு கும்பிடுவாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. மனம் ஒண்டி சாமி கும்பிட்டோம்னா வேற எந்த சத்தமும் நம்ம காதுக்குள்ள விழாதுமா. எப்ப அவர் சத்தம் உங்க காதுக்குள்ள விழுந்ததோ அப்ப உங்க மனசு அங்கே இல்ல அங்கே இருக்குன்னு நல்லா புரிஞ்சுதுமா. ஹலோ, வணக்கம். வணக்கம். 21 பஸ் இங்க வருமா? வரும். எப்ப வரும்? வர நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? 1/2 மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை தான் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பு? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கா? நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரையா? ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? ₹1.10. ஒரு ₹5 கொடுத்தா மீதி சில்லறை கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்டை நாம போய் கண்டக்டர் வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்குங்க. ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறப்பறலே தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறப்பறலே தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? என்னமோ 2 கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன்னா HMTயா இல்ல டைட்டனா? டைட்டன். இதெல்லாம் ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார், இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்கமா திட்டுவேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோவமா இருக்கேன். பாய். பாய். பாய்னு சொல்றாங்களே, உங்களை சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யாருடைய யாருக்கு தெரியும்? லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி இடிச்சவனுக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்டுனா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒன்னா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்டுல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்டுல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேத்ஸ். கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமென்ஸ் காலேஜ்லயா? விமென்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு என்ன பேரு? வாயை திறக்க மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? பஸ் வருது, வாடி போலாம். நம்ம டிக்கெட் வேலை ஏற்ற போறாங்களாமே? ஆமா, பெட்ரோல் ஏற போகுதுல. உனக்கு எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா, இப்படியே விலைவாசி ஏறிட்டே போயிருந்தா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்துதான் போனோம். என்னத்த போ. ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனை சொன்னி, என்னாச்சு? வணக்கம். என்ன சார் இடம் இருக்கு உட்கார்றது? உட்கார்ந்து பாருங்க சார், தெரியும். உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரல. அதிரி அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. ஆனா நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். வணக்கம். காதல? ஆமா. இந்த பொண்ணு அந்த பொண்ணா? இவங்க பதிலே வரல. நானும்
நானும் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்ட உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரை விட காதல் பெருசா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் ஆயிட்டேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலே காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல, மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால இருக்குதா? வாய், நாக்கு, இங்கேயும் வந்துட்டீங்களா? இது பேங்க். தெரியும். இது பேங்க், இதான் கேஷ் கவுண்டர். நீங்க தான் சீதா, தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க? இது கூட நல்ல கேள்விதான். என் பேர் அருண், இன்ஜினியர் இருக்கேன். வீடு அடையல, இன்னும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உங்க பைத்தியம் தான். என்ன பேசுறீங்க? ஆரம்பத்துல இருந்து வரணுமா? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். இருக்காங்களே. யாரு? நீங்கதான். உங்களை எனக்கு தெரியாது. தெரியாமல இங்கே வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க. ஐயோ, அந்த தெரிஞ்சவங்க இல்ல. இங்க அக்கௌண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லையாங்க? இல்ல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா? பியூன் பியூன் நம்ம ரெண்டு பேரும் அக்கௌண்ட் ஓபன் பண்றது பியூன் இருக்கு. உங்களை வெளிய தள்ளுறதுக்கு. அது நல்லா இருக்காது. நீங்க கோவமா கெட் அவுட்னு சொல்லுங்க, நான் டீசன்ட்டா வெளிய போயிட்டே இருக்கேன். கெட் அவுட். தேங்க் யூ. அருண், கூட்டிங்களா? அக்கௌண்ட் ஓகேயா? இந்த ரோஸ் இது உங்களுக்காக தானே கொண்டு வந்தேன். எப்படியோ பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தீங்க. இன்னைக்கு இது போதும். பாய். வணக்கம். வணக்கம். யாருமே இந்த தெருப்பக்கம் வர மாட்டேங்கிறாங்களா? உங்களை கண்டாலே பயந்து ஓடுறாங்களே, என்ன காரணம்? உங்க பேரு? முத்து. வயசு 40. வெளியூர் சொன்னீங்களே, எந்த ஊரு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா? ஊரு ஓரமா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? மழை பெஞ்ச என் வெள்ளமே வந்திருக்க. எவ்வளவு அடி? ஆளுக்கு மேல வந்திருக்க. மழை நின்னு போச்சா? பத்தியா போச்சுங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா? பகல்ல இடி, ராத்திரில மின்னலுங்க. அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசாங்க. பெருசுன்னா எப்படி? பாறை உருட்டி விட்டா பாருங்க. மேலேந்து பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமே. எப்படி? காத்தடிச்சா உருளுங்க. உப்பு காத்தா ஊத காத்தா? ஊத காத்துங்க. ஊத காத்த நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா, காத்த பாத்துருக்கீங்களா? ஆட விடியா, நான் போறேன். விடுங்கிறீங்களே, நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? நானே போறேயா. போறேன்னா எங்க போறீங்க? தற்கொலை பண்ணிக்க போறேயா. பாவம், அவருக்கு என்ன வருத்தமோ. யாரடி தேடுற? அந்த ரோஜா பூக்காரனையா? இங்க வரல. நல்ல வேளை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறீங்க, புக்கு பேர சொன்னேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த புக்குங்க. உனக்கு நான், எனக்கு நீ. கேட்டதெல்லாம் போதும். மறந்து போ நெஞ்சமே. ஹலோ, வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டு? நானும் பஸ் ஸ்டாண்டு, பேங்க், லைப்ரரி உங்க பின்னாடியே சுத்துற, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ சுபாவம் அப்படி. எனக்கு ஹாய் சொல்லி பாரு. சினிமா போடாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்குவேன். இல்லைங்க, என் மனசுல சீதாவை தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான், கிடைக்காததுதான் அலைவாங்க. சரி, நாளைக்கு சீதா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் கழுத்தை தாய். ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிட்டேன். அவன் சீதா சினிமா கூட்டுறீங்களா? ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வர, அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அட நிஜமாதாங்க. எனக்கு இதெல்லாம் சரியா தோணல, திரும்பி போயிடலாம். ஏய், பொண்ணையே நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசை
உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறேன். அனிதா போன்னு சொல்றல. நீ இங்கதானே இருப்ப? ஆமா. எனக்கு எவ்வளவு மாட்டேன்னு பாக்குறேன். நீ போ. குட் ஈவினிங் சீதா. நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க? என்ன பக்கத்தான் வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம்னு அர்த்தம். சம்மதம் தான், சம்மதம் தான். சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க. என்ன தெரியுங்க, குப்பை தட்டி வா. கிடைக்காது. அதான் நான் காலைல 6 மணிக்கு வந்து எல்லா குப்பை தட்டி ஓர கட்டி வச்சேன்னு. வேற வழியே இல்ல, இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் குள்ளம். காலைல 9 மணிக்கு 12B பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, பேரு அனிதா. ஒரே ஒரு காதலன், பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான். தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். இல்ல, நான் என்ன பத்தி சொல்றேன். அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ. கடவுள் நம்பிக்கை தவிர எங்களுக்கு வேற எந்த துணையும் இல்ல. ஆண்டவா, நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்கல. நான் தினமும் உனக்கு சூட வாங்கி காட்டுற அளவுக்கு வசதியை கொடுத்தா அது போதும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு தான் கடைசி நாள். என் வேலை விஷயம் என்ன பாச்சு? நானும் வேலைக்கு போனா வீட்டுல கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்ல. என் வீட்டுக்கார 5000 ரூபாய் பணம் கேட்டாருன்னு வந்தேன். நான் வந்து 2 மாசம் ஆச்சுப்பா. மளிகை கடை, வீட்டு வாடகை, காய்கறி எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம். பொண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்றதுக்கு தான் நான் ஒருத்தர் இருக்கல. உன் வீட்டுக்காட்ட சொல்லுமா, ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன், இன்னும் 4-5 நாள்ல பணம் கிடைச்சிடும். வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் குறைஞ்சிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு கஷ்டத்தை விட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேமா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். நாளைக்கு கட்டிடுவோம். அதுக்கு முன்னால கட்டுனா நமக்கு மரியாதை இல்ல. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.